நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையை சுட்டு பிடிக்க கோரி கூடலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். வணக்கம் சுரேஷ்குமார். 3 வயது குழந்தையை கொன்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் சார்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? விவரங்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 6 மாதமாக கால்நடைகளை வேட்டையாடி வந்த சிறுத்தை ஒன்று கடந்த 21ஆம் தேதி ஒரே நாளில் 3 பெண்களை தாக்கியது. இதில் சரிதா என்ற பழங்குடியின பெண் பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் கடந்த 2ஆம் தேதி ஒரு பெண் தாக்கப்பட்ட சூழ்நிலையில் 4 இடங்களில் கூண்டு வைத்தும் 20 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள், பல்வேறு வனப்பணியாளர்கள் இணைந்து சிறுத்தை பிடிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சிறுமியை இந்த சிறுத்தை தாக்கிய நிலையில் மக்கள் போராட்டம் நடத்தினர். இதனை அடுத்து வனத்துறையினர் கூண்டு வைத்தும் மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக கால்நடை மருத்துவ குழுக்கள் சிறுத்தையை தேடி வந்தனர். இந்த நிலையில் நேற்று மேங்கோ ரேஞ்ச் என்னும் இடத்தில் ஒரு தனியார் தேயிலை தோட்டத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்களின் நான்சி என்ற 3 வயது குழந்தையை சிறுத்தை இழுத்து சென்று தேயிலை தோட்டத்திற்குள் வைத்து கடித்து குதறியது. இதில் மருத்துவமனை கொண்டு வரும் வழியில் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இதனைத் தொடர்ந்து கூடலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிலையில் இன்று அதுக்கு ஆதரவாக, பொதுமக்களுக்கு ஆதரவாக கூடலூர் சட்டமன்ற தொகுதி முழுவதுமே கடைகளை அடைத்து எதிர்ப்பை தெரிவிக்க வணிகர் சங்கமும் அழைப்பு விடுத்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கு என்பது சவாலான விஷயம் என்பதால் அந்த சிறுத்தையை சுட்டு பிடிப்பதற்காக நீலகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் நீலகிரி மாவட்ட எஸ்பி சுந்தரவடிவன் இருவரும் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக துப்பாக்கி மூலம் சுடும்போது மக்கள் நடமாட்டம் இருக்கும் பட்சத்தில் அது பெரிய விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அந்த பந்தலூர் தாலுகா முழுவதும் 144 தடை உத்தரவை பிறப்பிக்க ஆலோசனை நடைபெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.